சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.4 போகலாம். ஃபைண்ட் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 5 3 0 1 2 -4 -2 -4 8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, let A is equal to சொல்லிட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதிங்க. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் 3/3 மைனர். கன்சிடர் 3/3 மைனர். எத்தனை 3/3 மைனர் இருக்குன்னு பாருங்க. இது இன்கேஸ் 4/3 மேட்ரிக்ஸ் தான் 3 3/3 மைனர் 4 3/3 மைனர் வரும் வேற வேற காம்பினேஷன்ல. ஆனால் இருக்கிறது இங்கே இருக்கிறது 3/3 தான். ஏன்னா ஒரு 3/3 மைனர் தான் வரும், இல்லாட்டி ஒரு 3/3 சப் மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இட் செல்ஃப் இஸ் அ சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் 3/3 மைனர் எடுக்கிறோம். என்ன மைனர் அது? இருக்கிற மேட்ரிக்ஸ் பூராவும் தான் ஃபர்ஸ்ட் 3/3 மைனர். 5 3 0 1 2 -4 -2 -4 8. சரியா? இப்போ வந்து இதுக்கு கண்டுபிடிக்கணும். 5 ரிட்டர்ன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2 -4 5 இருக்க ரோ விட்டணும், 5 இருக்க கால் விட்டணும். 2 -4 -4 8. அதுக்கடுத்து -3. இப்போ இந்த இடத்துக்கான சைன் ப்ளஸ், இந்த இடத்துக்கான சைன் மைனஸ். 3 இருக்க ரோ 3 இருக்க கால் விட்டுருங்க. 1 -4 -2 8 0. இந்த ரோ இந்த கால் விட்டுருங்க. 1 2 -2 -4. அது 2 16 மைனஸ் 4 ப்ளஸ் 16 மைனஸ் 16. அதுக்கு -3 ஒரு 8 8 2 4 ப்ளஸ் 8 ஆகிடும் -8. அதுக்கடுத்து ப்ளஸ் 0 இன்ட்டு எனிதிங் என்ன ஆகுது உங்களுக்கு 0 ஆக போகுது. ஓகேங்களா? இது வேனிஷ் ஆக போகுது. ஸோ -0 -0 0 0 இன்ட்டு 0 8 -0 0 இன்ட்டு -3 0. அதுக்கடுத்து இங்கே +0. ஸோ ஆன்சர் வந்து 0ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3/3 மைனர் எடுத்துக்கிட்டா அதோட வேல்யூ வந்து என்ன வந்திருக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதோட ரேங்க் 3 இருக்க முடியாது. அப்போ என்ன இருக்கணும்? அடுத்து 2 இருக்கான்னு செக் பண்ணலாம். 2 இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இருக்கக்கூடிய எல்லா 2/2 மைனரையும் எழுதணும். 2/2 மைனர் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாங்களா? ஏகப்பட்ட 2/2 மைனர் இருக்கு. கன்சிடர் 2/2 மைனஸ். இப்போ நான் பண்ணுவோம் கன்சிடர் 2/2 மைனஸ். என்ன நல்லா இருக்குப்பா 2/2 மைனஸ். ஸோ பாருங்க, ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு 2/2 மைனர் இருக்கும். அப்போ 9 எலிமெண்ட்னா 9 2/2 மைனர் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணலாம்? இந்த இது ஒரு 2/2 மைனரு, அதுக்கடுத்து இது ஒரு 2/2 மைனரு, இது ஒரு 2/2 மைனரு, இது ஒரு 2/2 மைனரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட 2/2 மைனர் எடுக்கலாம். இது 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 அதுவும் ஒரு 2/2 மைனரு. அப்புறம் இது 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 அது ஒரு 2/2 மைனர். அந்த மாதிரி ஏகப்பட்ட 2/2 மைனர் இருக்கு. நீங்கள் ஒரு 2/2 மைனராக எழுதி அதோட வேல்யூ பார்க்கணும். 1 0 வந்தால் கூட மனம் தளரக்கூடாது. அடுத்து 2/2 மைனர் போகணும். அதோட வேல்யூ 0 வந்தால் கூட மனம் தளரக்கூடாது. 3வது 2/2 மைனர் போகணும். அது மாதிரி 9 2/2 மைனர் செக் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரே ஒரு 2/2 மைனரோட வேல்யூ வந்து நான் 0 வந்துச்சுனால நம்ம என்ன சொல்லிடலாம்? ரேங்க் வந்து 2ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கோ இந்த 2/2 எடுக்கிறேன். 5 3 1 2 5 3 1 2. சரிங்களா? இப்போ இந்த 2/2 மைனர் எடுத்து பார்க்குறேன். என்னோட வேல்யூ என்னன்னு பார்க்குறேன். 2 10 -3. ஸோ எவ்வளோ வந்துருக்கு? 7 வந்துருக்கு. விச் இஸ் நாட் 0. எனக்கு எடுத்த உடனே நான் 0 வந்துச்சு. ஆனால் சில சமயம் உங்களுக்கு 5 3 1 2 எடுக்கும்போது என்ன இருந்திருக்கும்? 0 போட்டுருக்கும். உடனே ரேங்க் 2 இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அடுத்து வேற ஒரு 2/2 மைனரை செக் பண்ணணும். ஏன்னா நமக்கு டெஃபினிஷன்ல என்ன சொன்னாங்க? ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் A இஸ் தி ஆர்டர் ஆஃப் கிரேட்டஸ்ட் நான் ஜீரோ மைனர். There exists at least one 2/2 minor whose value is non-zero வச்சுங்க. அப்பயே நாங்கள் ரேங்க் என்ன சொல்லிடணும்? 2ன்னு சொன்னோம். ஒரே ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் 2/2 மைனர் இருந்து அதோட வேல்யூ non-zero வந்தால் கூட நம்ம என்ன சொல்லலாம்? ரேங்க் 2ன்னு சொல்லணும். ஒரே ஒரு 2/2 மைனராவது non-zero இருக்கான்னு பாருங்க. இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்துச்சு non-zero. இங்கே இது 0 ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அதுக்கு அடுத்து இது போகணும். இது 0 ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து இந்த 4 நம்பர் எடுத்துக்கலாம். இதனோட வேல்யூ வந்து non-zero வந்துச்சு. அப்பயும் நம்ம ரேங்க் 2ன்னு சொல்லலாம். சரி, இந்த இடத்துல நம்ம ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஆன்சர் வந்துச்சு. ஸோ ரேங்க் ஆஃப் A இஸ் எவ்வளோன்னு சொல்லணும்? டெஃபினிஷன் பிரகாரம் there exists at least one 2/2 minor whose value is non-zero. தமிழில் சொல்லணும்னா அங்கு குறைந்தபட்சம், அங்கு இல்லை இங்குன்னு வச்சுங்க, இங்கு குறைந்தபட்சம் ஒரே ஒரு 2/2 வரிசையுடைய அணிக்கோவை உள்ளது. எதனோட வேல்யூ 0 ஆகவில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதாவது இங்கு குறைந்தபட்சம் ஒரே ஒரு பூஜ்ஜியமற்ற 2/2 அணிக்கோவை உள்ளது. அதனால் இதனுடைய தரம் 2 ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஸோ ரேங்க் ஆஃப் A is 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிக்கிறேன். இப்போ அடுத்த சம் போலாம். எக்ஸாம்பிள் 1.4.
क्वेश्चन नंबर ஒரு செக் பண்ணுங்க சாரி 1.5 எக்ஸாம்பிள் 1.5 சரி இந்த क्वेश्चन கொடுத்திருக்காங்க சோ ஃபைண்ட் ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சோ இது என்ன மேட்ரிக்ஸ்னு பாருங்க இது வந்து 3 ரோ இருக்கு 4 காலம் இருக்கு சோ இட் இஸ் a 3/4 மேட்ரிக்ஸ் இட் இஸ் a 3/4 மேட்ரிக்ஸ் 3 ரோ 4 காலம் இருக்கு இல்லையா நிறை நிரல் அப்படி சொல்லுவாங்க சோ அப்படி பார்த்தனா ரேங்க் ஆஃப் A என்னவா இருக்கும் சோ இந்த ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் கொடுத்தாலே m ரோ n காலம் இருந்ததுனா அதுல மினிமம் என்னவோ m மினிமமா n மினிமமா பாருங்க அது ஈக்குவலாவா அதோட கம்மியான ரேங்க் இருக்கும் அப்போ ரோ ஆஃப் A must be less than or equal to இது முதல்ல ஒரு ரூலா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ரேங்க் ஆஃப் A must be less than or equal to minimum of m and n minimum of m n m ன்றது ரோ குறிக்குது n ன்றது காலம் குறிக்குது 3 ரோ 4 காலம் அதாவது இந்த இடத்துல வந்து 3 ரோ என்னது 4 காலம் இது சின்ன நம்பர் 3 அப்போ ரேங்க் ஆஃப் A இந்த ரெண்டுத்துல மினிமம் ஓகேவா சோ ரேங்க் ஆஃப் A வந்து என்ன பண்ணிருக்கோம் 3 ஓட சின்ன நம்பரா வரும் சரி 3 இருக்கான்னு செக் பண்ணலாம் 3 இருக்கான்னு செக் பண்ணனும் நம்ம என்ன பண்ணோம் இங்க இருக்கக்கூடிய all 3/3 மைனஸ் எடுத்துறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்னென்ன 3 எத்தனை 3/3 மைனஸ் இதுல எழுத முடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் வச்சிட்டு ஒரு 3/3 மைனஸ் எழுதலாம் அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் வச்சிட்டு எழுதலாம் அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் 1 2 3 வச்சு எழுதுங்க அப்ப 2 3 4 வச்சு எழுதுனீங்க அதுக்கு அடுத்து 1 2 4 வச்சு இன்னொரு ஒரு 3/3 எழுதலாம் அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் 1 2 3 4 காலம் ஓகே 1 3 4th காலம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இன்னொரு ஒரு 3/3 மைனர் எழுதலாம் அந்த மாதிரி 4 விதமான 3/3 மைனர் நம்ம எழுத முடியும் ஃபர்ஸ்ட் 3/3 மைனர் எடுத்துக்கிறேன் 1 2 3 காலம் எடுத்துக்கிறேன் 1 2 மைனஸ் 1 2 4 1 அதுக்கு 3 6 3 இது ரிட்டர்ன் வேல்யூ பாருங்க 0 வந்து நான் 0 தான் பாருங்க ஸோ பாருங்க 1 ரிட்டர்ன் வேல்யூ பாருங்க 4 1 6 3 அதுக்கடுத்து மைனஸ் 2 2 1 3 3 2 1 3 3 அதுக்கடுத்து மைனஸ் 1 2 4 2 4 3 6 ஸோ இப்போ இது போட்டு பார்த்தேன் ஸோ நான் வந்து 3 4 12 மைனஸ் 6 மைனஸ் 2 3 2 6 மைனஸ் 3 மைனஸ் 1 6 12 மைனஸ் 12 ஸோ இது 0 ஆயிடுச்சு இப்போ 16 6 6 நிமிஷம் 3 3 மைனஸ் 6 6 மைனஸ் 6 இங்கே 0 ஆயிடுச்சு இந்த 3/3 மைனர் வந்து நெக்ஸ்ட் 0 ஆயிடுச்சு உடனே நான் வந்து இதோட ரேங்க் 3 இல்லைன்னு சொல்லிடக்கூடாது வேற ஒரு 3/3 மைனர் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் மட்டும் எடுத்துட்டேன் இல்லையா இந்த 3/3 மைனர் எடுத்தேன் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் ஃபோர்த் காலம் இதுங்களை எடுத்தால் இது ஒரு 3/3 மைனர் அதை எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி 4 3/3 மைனரை எடுத்து ஒன்று செக் பண்ணி பார்க்கணும் சரி அடுத்தது பாருங்க 2 மைனஸ் 1 3 4 1 மைனஸ் 2 6 3 மைனஸ் 7 இதனோட டிட்டர்மினன்ட் எப்படி போட்டு பார்க்குறேன் இவர் 0 வரான் நான் 0 வரான்னு பார்க்கலாம் ஸோ 2 1 மைனஸ் 2 3 மைனஸ் 7 மைனஸ் இந்த இடத்துல சைன் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் 1 4 மைனஸ் 2 6 மைனஸ் 7 அதுக்கடுத்து ப்ளஸ் 3 4 1 6 3 சரி 2 மைனஸ் 7 மைனஸ் 6 மைனஸ் ப்ளஸ் 6 மைனஸ் ப்ளஸ் 6 1 4 28 மைனஸ் 12 ப்ளஸ் 12 ப்ளஸ் 3 அதுக்கு 4 12 6 சிம்பிள் பண்ணி பார்க்கலாம் மைனஸ் 7 6 வச்சு மைனஸ் 1 7 மைனஸ் 2 28 12 போச்சுன்னா எவ்வளோ 16 மைனஸ் 16 12 ஆச்சுன்னா 6 6 3 18 ப்ளஸ் 18 பாருங்க மைனஸ் 18 ப்ளஸ் 18 0 ஆயிடுச்சு சரி இந்த 3/3 மைனர் வேல்யூஸ் ஆயிடுச்சு ஸோ தேர் if you want to get the rank as 3 there must be at least one 3/3 minor whose value is not 0 ன்னு சொல்றாங்க அதாவது உங்களுக்கு அணியோட தரம் 3 கிடைக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரே ஒரு 3/3 அணிக்கோவையின் மதிப்பாவது நான் 0 இருந்திருக்கணும் அதனால அடுத்த 3/3 அணிக்கோவை எடுக்கிறேன் அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டாவது காலம் 1வது காலம் 2வது காலம் 4வது காலத்தை எடுத்துக்கிறேன் பார்க்கலாமா ஸோ 1 2 4வது காலத்தை எடுத்து பார்க்குறேன் ஸோ இப்போ வந்து பாருங்க 1 2 4வது காலம் 1 2 3 2 3 4 6 ஸோ 1 2 4வது 3 மைனஸ் 2 3 மைனஸ் 7 3 2
ஸோ இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு போட்டு பார்த்தோன்னா 1 4 மைனஸ் 2 6 மைனஸ் 7 மைனஸ் 2 2 மைனஸ் 2 3 மைனஸ் 7 3 2 4 3 6 7 4 28 6 12 மைனஸ் 1 ப்ளஸ் 12 ஆகிடும். இதுக்கு மைனஸ் 2 ஓகே இது மைனஸ் 14 3 2 6 மைனஸ் ப்ளஸ் 6 அதுக்கடுத்து 3 6 2 12 3 4 12. ஸோ இப்போ வந்து பாருங்கள் 28 மைனஸ் 12 இந்த மைனஸ் 16 ஆகிடும். ப்ளஸ் 14 6 வச்சுன்னா 8 2 16 ப்ளஸ் 16 ஆகிடும். 2 ப்ளஸ் 12 0 ஆகிடுது. ஸோ இதுதான் கேன்சல் ஆகிட்டுனா வருது 0 வருது. ஸோ அடுத்த 3/3 ட்ரை பண்ணலாம். இந்த 3/3 ஓவர் ஆயிடுச்சு. அடுத்த 3/3 என்னது எதாவது எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம் எடுத்துக்கலாம். இந்த 3/3 போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலம் வந்து 1 2 3, ரெண்டாவது காலம் மூணாவது காலம் மைனஸ் 1 இன்னும் 3, அதுக்கடுத்து நாலாவது காலம் 3 மைனஸ் 2 மைனஸ். இது வந்து அடுத்த ஒரு 3/3 மைனஸ். இதனோட வேல்யூ 0 வருதா? நான் 0 தான் பார்க்கலாம். 1 1 மைனஸ் 2 3 மைனஸ் 7 மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 2 3 மைனஸ் 7 அதுக்கடுத்து 3 2 1 அதுக்கடுத்து 3 3. ஸோ இதனோட வேல்யூ என்ன பாருங்கள். மைனஸ் 7 மைனஸ் 6 ப்ளஸ் 6 ப்ளஸ் 1 மைனஸ் 14 ப்ளஸ் 6 ப்ளஸ் 3 6 மைனஸ் 3. ஸோ மைனஸ் 1 மைனஸ் 8 அதுக்கடுத்து 6 3 3 9. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ இப்போ மைனஸ் 9 ப்ளஸ் 9 இதனோட வேல்யூ ஆயிடுச்சு 0 ஆகிடுச்சு. ஸோ அப்போ இதனோட ரேங்க் வந்து 3 இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதனோட ரேங்க் வந்து எதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 3 இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எதுபடி எல்லா 3/3 மைனரையும் எடுத்தோம். அப்போ எல்லா 3/3 மைனர் எடுத்துட்டோம். தமிழ் சொல்ல போனால் எல்லா 3/3 அணிப்பையும் எடுத்தோம். எதனோட வேல்யூமே நான் 0 வரல. அதாவது பூஜ்ஜியமற்ற வேல்யூ வரல. எல்லாமே 0 வருது. அப்போ there is no 3/3 minor whose value is non-zero. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து ரேங்க் 2 இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். 2 இருக்குமா செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? 2/2 மைனஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். என்னென்ன 2/2 மைனஸ்லாம் இருக்குது? இப்போ நிறைய பசங்களுக்கு டவுட் வரும். நிறைய ஸ்டூடெண்ட் சார் 2/2 மைனர்னா இதுலேருந்து எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட 2/2 மைனர் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 2 4 ஒரு 2/2 மைனர். ஓகேவா? அதுக்கடுத்து 2/2 மைனர் எடுத்தீங்கன்னா 2 மைனஸ் 1 4 1 2 மைனஸ் 1 4 1. இந்த நாள் எடுத்தேன் ஒரு 2/2 மைனர். இந்த நாள் எடுத்தா அது ஒரு 2/2 மைனர். இந்த நாள் எடுத்தா அது ஒரு 2/2. பக்கத்து பக்கத்தில் நம்ம தான் எடுக்கணும் வச்சுங்கிறது. 1 3 2 மைனஸ் 2 எடுத்தாலும் அதுவும் ஒரு 2/2 மைனர் தான். இந்த மாதிரி எல்லா பாசிபிள் 2 மைனரையும் எடுத்து பாருங்க. அதாவது கூடிய வரைக்கும் எல்லா 2/2 அணிக்கோவையும் எடுத்து செக் பண்ணுங்க. ஒரே ஒரு 2/2 அணிக்கோவையாவது அதனோட வேல்யூ இந்த பூஜ்ஜியம் காட்டாமல் இருந்ததுன்னா அப்பயே அதோட ரேங்க் 2ன்னு சொல்லலாம். சரி பாருங்க. நான் சும்மா உதாரணத்துக்கு இந்த 2/2 இந்த 2/2 எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள் இதுக்கு நான் சரி 1 4 2 2 4. ஸோ இந்த ப்ராடக்ட் மைனஸ் இந்த ப்ராடக்ட் இதாங்க ரூலு. ஸோ இதோட வேல்யூ 0 ஆகிடுச்சு. உடனே நம்ம தளர்ந்துடக்கூடாது. இதோட ரேங்க் 2 வராது சார் சொல்லக்கூடாது. உடனே அடுத்த 2/2 போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் 0 ஆகிடுச்சு. அடுத்த 2/2 போய் செக் பண்ணி பாருங்கள். சரி பாருங்கள். அடுத்த 2/2 பார்க்குறோம். 2 1 2 இந்த ப்ராடக்ட் மைனஸ் இந்த ப்ராடக்ட் மைனஸ் 4. அப்போ இது என்ன ஆகிடும்? 2 + 4. ஸோ இதோட வேல்யூ வந்துச்சு என்ன ஆச்சு? 6 வந்துச்சு. 4 வேலை வந்துச்சு பாருங்க. இந்த 2/2 மைனரோட வேல்யூ வந்து என்னச்சு? நான் 0 வந்துச்சு. அப்போ இதோட ரேங்க் என்னென்னு எழுதிட்டு போயிடலாம். நம்ம 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிடலாம். ஓகேவா? சரி.